எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கவலையில் இருக்கேன். என்னடா கவலை அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் அந்த அம்மோனியா வாயு லீக் ஆகி அங்கே ஏற்பட்ட விபத்து. அதில் பல பேர் சீரியஸாக இருந்தாங்க, சில பேர் உயிர் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸு. அதுக்கப்புறம் கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்என்ஜி எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு அங்கே 54 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 18 பேர் காணவில்லை அப்படின்ற மாரி கத்தார் வட்டாரத்துலேருந்து வெளியே வந்திருக்கு. உண்மையிலே இது 2 சம்பவம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதில் இந்த கத்தாரில் நடந்த வெடி விபத்து சமீபத்தில் தான் அதில் ட்ரோன் தாக்குதல் நடந்து அதை சரி செஞ்சு மீண்டும் பணிகளை தொடங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கத்தாரில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் நண்பர்கள், அப்புறம் அந்த கேஸ் இதில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அந்த 18 பேர் காணவில்லைன்றது என்ன நிலைன்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் அதை பற்றி அதிகம் டீட்டெயில் எதுவும் வரல. இப்போதைக்கு இந்த நியூஸ் தான் பார்த்தேன். நான் பொறுத்திருந்து பார்ப்போம், வேறு என்னென்ன நியூஸ் வருது, வேறு என்ன தகவல் அதை பற்றி வருதுன்ட்டு பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். ஜூன் 23, 24, அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, இந்த 2 நாள்களில் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் கடற்படை துப்பாக்கி சுடும் மைதானத்தில் நேரடி துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறும் அப்படின்ட்டு குவைத்தோட இராணுவம் அறிவிச்சிருக்கு. அப்புறம் ஃபரோனியா பகுதியில் ஒரு கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாரி குவைத் ஃபயர் ஃபோர்ஸும் சொல்லியிருக்கு. மேடம் பேஷன் மால் கிட்டுக்கிற பசங்க விளாட்ற லேபு கிட்டுன்னு வந்தாங்க. சரி நம்ம சும்மா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு கிராண்ட் ஹைப்பரில் போய் சுற்றி பார்த்தேன். நல்ல குவாலிட்டியான பேரிச்சம்பழம்லாம் 2 தினாருக்கே கிடச்சிச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சுக்குள்ளே வரும். அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே நல்ல லோ ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. எப்பயுமே நான் சொல்கிறது, நட்ஸ் வாங்கினா அது எனக்கு கிராண்ட் ஹைப்பர் தான். அப்புறம் இந்த காஃபி பேக்கெல்லாம் 1 தினார் 100 ஃபில்ஸ், இந்த காஃபி பேக்கு 1 தினார் 650 ஃபில்ஸ். இந்த பசங்க தண்ணி எடுத்துன்னு போகிறக்கேன்னு 825 ஃபில்ஸ் தான். ஆனால் இது உள்ள 10 சின்ன ப்ரெஷ்ஷும் இருந்துச்சு. அப்புறம் 1 தினார் 250 ஃபில்ஸுக்கெலாம் லோயரு நல்ல குவாலிட்டியான லோயர் தான். குறிப்பான விஷயம், அந்த கிராண்டில் கிடைக்கிற எல்லா பொருளுமே மேட் இன் இந்தியா தான், நம்ம இந்தியாவோட துணிக்கு தான். அப்புறம் 690 ஃபில்ஸுக்கு இந்த ப்ரேயர் மேட்டு, இதுக்கு நல்லா பேக்கெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. அப்புறம் 1 தினாருக்கு இந்த டீ மக்கு, கேர்ள்ஸுங்களுக்கும் நல்ல துணி வச்சுருந்தாங்க, குழந்தைங்களுக்கும் நல்ல துணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஷூ துணியெல்லாம் 15 தினாருக்கு எடுத்தால் 5 தினார் கிஃப்ட் வச்சர் அப்படின்ற மாதிரிலாம் போர்டு வச்சுருந்தாங்க. அதேமாரி பாய்ஸுங்களுக்கெல்லாம் துணி எடுக்க போனால் எக்ஸ்எல் 2XLலாம் ஈஸியாக கிடைக்குது, 3XL கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இந்த 1 லிட்டர் கீ 2 தினார், ஆங்கர் 2.5 கிலோ மில்க் பவுட்ரு 3 தினார். உண்மையிலே நல்ல ஆஃபர் தான், ஊருக்கு போகணுன்றவங்க வாங்கின்னு போகலாம். அப்புறம் ஃபிஷ்ஷிலாவோடும் 1 தினார் 490 ஃபில்ஸ், இந்த பீஸ் 1 கிலோ. வாழை மீன்லாம் கிலோ 690 ஃபில்ஸ்லேயே கிடச்சிச்சு. இவ்வளோ எங்கே 490 ஃபில்ஸ்லாம் கூட ஒரு மீன் வச்சுருந்தாங்க. ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க டேட்ஸு நட்ஸ் எல்லாம் போய் கிராண்டில் வாங்கிக்கோங்க. லேபில் இருந்து நேராக மேடம் இது மெக்டானல்ஸ் இட்டுன்னு வந்துட்டாங்க. எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க. போய் மேலே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அவங்க கொடுத்த சீக்கிரம் தெரியல, நான் சாப்பிட்ட சீக்கிரம் தெரியல, ஒரு 5 நிமிஷத்துல சாப்பிட்டு வந்துட்டேன். அவங்களுக்குள்ளே பேசி சிரிங்களானா மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க, இவன் சாப்பிட்டானா இல்லை கீழே எதனா வீசிட்டானா, கொடுத்த சீக்கிரம் தெரியல, அதுக்குள்ளே சாப்பிட்டு கீழே இறங்கிட்டானு. அப்புறம் கத்தாரில் நடந்த அந்த விபத்துக்கு குவைத் கவர்மெண்ட் அதோடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உயிர் இழந்தவங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த குவைத்தோட மன்னர். அதுக்கப்புறம் கத்தாரில் எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 13 பேர் உயிர் இழந்திருக்காங்க, 66 பேருக்கு காயம் ஏற்பட்டு அப்படின்னு கத்தார் அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இப்போ எத்தனை மணிக்கு வராங்க தெரியல. வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, வேலையும் முடிஞ்சிருச்சு. டைமு 11:30 மணி ஆகுது. இன்றைக்கி வேலை ஓரளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தகவலும் எதுவும் சரியாக வரல, 1-2 தகவல் தான் வந்துச்சு. நம்ம வீடியோ போடுறதுக்கோசரம் தகவல் வேணும்னு பார்க்குறதா, இல்லை தகவல் இல்லாமல் ஸ்மூத்தாக எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறதானு ஒன்றும் புரியல. நான் சொல்கிறதும் புரியல தானே, உங்களுக்கு புரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.